இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பகுதி, எல்லாரும் மனப்பாடமாக படிச்சிருக்கீங்க. இதற்கு முன்னாலேயே நீங்கள் இதை அதிகமாக படித்து தியானித்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். Do not fear, O land, delight and rejoice, for the Lord has done great things. அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆங்கில மொழிபெயர்ப்பு எல்லாவற்றையுமே the Lord has done except KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தவிர மற்ற எல்லா வெர்ஷன்லையுமே the Lord has done great things அப்படின்னு தான் போட்டிருக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. ஒன்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல மாத்திரம் the Lord will do great things அப்படின்னு இருக்கு. ஓகே, நம்ம தமிழ் வேதாகமம் எபிரேய மொழியிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகம். ஓகே, இந்த தமிழ் வேதாகமம் it has been translated directly from Hebrew and Aramaic and Greek. ஓகே, அந்த ஹீப்ரூ கிரேக்குன்னு போட்டிருக்கு, அராமிக்கு போடலை. அந்த அராமிக்கு எங்கே இருக்குதுன்னா தானியேலின் புஸ்தகத்தில் அராமிக்கில் உள்ள போர்ஷன்ஸ் இருக்கு. ஆமென். தானியேல் புஸ்தகத்தில் நடுப்பகுதியில் நிறைய போர்ஷன் எல்லாமே அராமிக்கில் பேசின வார்த்தைகள். ஹீப்ரூலையும் இருக்கு, அராமிக்லையும் இருக்கு. ஓகே, புதிய ஏற்பாட்டில் நம்ம பொதுவாக அதிகமாக கிரீக்கு இதுதான் இருக்குது. அப்போ இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது நான் 2 பகுதியும் எடுத்துக்கொள்வேன். The Lord has done great things அப்படின்னு சொல்லிட்டு he will do still yet he will do it more in the days to come. Hallelujah. இனி வரும் நாட்களிலும் இன்னும் அதிகமாய் செய்வார் என்று நான் சொல்லுவேன். ஒரு வழியா சொல்லுவோமா? இம்மட்டும் நமக்கு உதவின எபினேசர் இனியும் உதவி செய்வார். ஒரு வழியா சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். தமிழில் வாசித்தோம், ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் மேலே இருக்குது. Fear not, O land, be glad and rejoice, for the Lord has done marvelous things. Hallelujah. கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக சொல்லப்போனால், நான் நேத்திக்கு உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்கும்போது அந்த செய்தியை அந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், முதலாவது இயர் 2000 சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். Jeremiah chapter 30 verse 18 and 19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? 2000வது ஆண்டில ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. இது எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம். பாபிலோனிலே அடிமைப்பட்டிருந்த தேவனுடைய மக்களுக்கென்று அந்த நாளிலே சொன்னதும் இன்றைக்கு நமக்கு அது ஒரு ரேமாவாக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு இந்த லோகோஸ் பிகம்ஸ் a ரேமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிற ஒரு தேவன். கூடாரங்களில், உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில்
எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கூடாரங்களில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். இம்மட்டும் நம்மை செய்தவர் இனியும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் வந்தது உண்டு, வேலையில்லா திண்டாட்டங்கள் வந்தது உண்டு, இந்தியாவிற்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. திரும்பி அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு வழியா சொல்லுவோமா? அதோடு மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாசஸ்தலங்களுக்கு, உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He will be kind enough to show his mercy upon your children, upon your family. Whatever we may have shortcomings in our life, we may not be perfect according to God's sight, but he will show grace. He will have mercy on his dwelling places என்று வாசிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கம் செய்வார். எந்த சூழ்நிலையில நீங்கள் அநியாயமாய் நடத்தப்படுகிறீங்களோ, உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ, எந்த சூழ்நிலையில நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை இறங்காம இருக்கலாம், மனிதர்கள் உங்களை கடினமாக நடத்தலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்தில் 433 வருடங்கள் பார்வோனும் அவருடைய ஆட்களுமாக தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் கடினமாக நடத்தினார்கள். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார். 70 வருடங்கள் பாபிலோனிலே அந்த பலவிதமான ராஜாக்கள் அடிமைகளாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவருடைய சிறையிருப்பை திருப்பினார். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். சொந்த இடத்திலே போய் சொந்த ஆலயத்தை கட்டவும், அந்த அலங்கத்தை கட்டவும் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்தில் நீங்கள் தூக்கி வீசப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ, அந்த இடத்தில கர்த்தர் உங்களை, சொல்லப்படுகிறது, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஹல்லேலூயா. He will restore everything that you have lost, you have been stolen. Everything God will give you back. உங்களுடைய சந்தோஷம் ஒருவேளை திருடப்பட்டிருக்கலாம். உங்களுடைய அமைதி, உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சமாதானம் இழந்து போய் நீங்கள் கண்ணீரோடு நிற்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அரண்மனை முன் போல நிலைப்படும். ஆமென். And the palace shall remain according to its own plan. Hallelujah. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த ஆண்டவர் இந்த சபைக்கு செய்தார். 2000 வருடத்தை தொடங்கும் பொழுது நாங்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். 1842 சீசன்ஸ் பார்க்வே, நார்க்ராஸ், ஜார்ஜியா 30093. அந்த இடத்துல அந்த வீட்டில் தான் முதல்ல வைத்திருந்தோம். அந்த நாட்கள், ஆரம்ப நாட்கள், பிப்ரவரி மாதம், ஜனவரி பிப்ரவரி மாதங்களில். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, யார் அந்த வீட்டுக்கு வருவாங்க? அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பார்க்கிங் கிடையாது, அப்படியா இப்படியா நிறைய சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு என்றால் நாங்கள் தவறாமல் கர்த்தருடைய அந்த படியை செய்து கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் அந்த கொரியன் கம்யூனிட்டி பிரஸ்பிட்டேரியன் சர்ச்சு, 4877 லாரன்ஸ்வில் ஹைவே, டக்கர், ஜார்ஜியா, அதில் ஒரு ஆலயத்தில் கர்த்தர் இடத்தை கொடுத்தாரு. அக்டோபர் 2000. அந்த நாட்களில் அந்த இடத்துல ஒரு சேப்பல், அந்த இடத்துல கர்த்தர் வளர உதவி செய்தார். அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் வந்தாங்க. கர்த்தருடைய இங்கே இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் வந்தவர்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆன்லைனில் போகிறதுனால. கர்த்தர், ஏன்னா எல்லாரும் அதை விரும்ப மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அப்படி யாருடைய உதவியில் நான் சொன்ன மாதிரி இருந்து வந்தோம். இன்னைக்கு நமக்கு சொந்தமாக, நமக்கென்று சுதந்திரமாக ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்காரு. விசேஷமா 1க்கு 2 கொடுத்துருக்காருங்க. ஒரு ஆலையா சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்துல 2 இருந்தால் 1 இன்னொருத்தருக்கு கொடுன்னு சொன்னார். அதான் அந்த ஸ்பானிய மக்களுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆலையா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய்யுரையாதவர், சொன்னதை செய்ய வல்லவர், சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். விசுவாசிங்க ஒரு ஆலையா சொல்லுங்க. அதனால சொல்லுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. இந்த வசனத்தை ஆண்டவர் தரும்போது நம்ம போன வாரம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம ஹானர் பண்ணோம். ஆமென். அமெரிக்காவிலேயே, இந்த நேஷன்லேயே நம்ம ஜேபிக்யூவில் மறுபடியும் 2வது இடம் வருவோன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. 2014 நம்ம முதலிடத்தில் வந்தோம். வரலையா சொல்லுவோமா? ஆமென்.
முதல் இடத்துல வந்தாங்க, டாப்ல வந்தோம், நேஷன்ல டாப்ல வந்தாங்க. ஒரு பெரிய ஸ்தாபனம் நடத்துகிறதான ஒரு பைபிள் குவிஸ் காம்படிஷன்ல ஒரு டீமுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஆனா 2 பேரை வச்சு நாங்க நேஷனல்ஸ் ஜெயிச்சுட்டு வந்தாங்க 2014. ஒரு ஆளியா சொல்லுங்க, அந்த போட்டோ என்னோட ஆஃபீஸில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நாங்கள் போக முடியல ஊழியத்து நிமித்தமாக. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை எடுத்து நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போன வாரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரா இல்லையா? ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஆமென். அமெரிக்காவிலேயே முதல் அதாவது டாப் 5ல் 2 டீமு, அட்லாண்டா தமிழ் சர்ச்சில் உள்ள டீமு, ஒரு ஃப்ளேம்ஸு, ஒரு ஃபயர். ஒரு ஆளியா சொல்லுவோமா? பேரை கேட்டாலே ஃபயரா இல்லையா? நீங்கள்லாம் சும்மா இருக்கிறீங்க. ஆமென். அந்த ஃப்ளேம்ஸை பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா, அப்படியே ஆமென். எல்லாரும் இன்னைக்கு அடுத்த வாட்டி போகும்போது ஐயோ இந்த டீம் இப்படின்னு பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் போய் பார்ப்பாங்க. இவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, யாரை ஜெயிச்சிருக்காங்க, இவங்க யாருக்கிட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் லீடிங்கில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஃப்ளேம்ஸை பற்றி பேசுவாங்க, அந்த ஃபயரை பற்றி பேசுவாங்க. அக்கினி 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 இறங்கிட்டே இருக்கும். ஒரு அழியா சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். அந்த 2 டீமும் டாப் நேஷன்ஸ்ல டாப் 5ல் 2 டீம் நம்ம 2வது 4வது வரது கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? கர்த்தர் கைவிடலைங்க. ஒரு ஆளியா சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? முன் போல நிலைப்பட உதவி செய்தார். ஹல்லேலூயா. 2014 விட்டுட்டேன்னு அதில் வாங்கணும், அதுக்கப்புறம் வாங்கலையேன்னு யோசிக்காத மகனே. 2026 அவனுக்கு நான் மறுபடியும் கொடுக்குறேன். கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஒரு வழியா சொல்லுவோமா? 12 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த வருடத்தில் அதை நம்ம வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். சின்ன மயிரிழையில நம்ம முதலிடத்தை தப்பிச்சிட்டோம், விட்டுட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, உங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு வேதனையோடு அவங்க இருப்பாங்க தெரியுமா? ஒரு மேட்ச்லேயும் அழுகுறாங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அழுவாங்க, அஞ்சுட்டு அழுவாங்க. இப்போ நான் நடித்தா அவங்கள பார்த்து பாஸ்டர் எங்களை ரொம்ப மிமிக் பண்ணுறாருன்னு சொல்லிடுவாங்க பசங்க பொண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் முன்போல எல்லாவற்றையும் உங்களுக்கு கட்டுவார். நிலைப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்கள் இடிந்து நொடிந்து உடைந்து கிடக்கிறீங்களோ, உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ள தேவன். நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் சுகத்திலும் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. 2009 கர்த்தர் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அடியேனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் என்ன சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என்னை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுவோமா? இன்னைக்கு என்னை பார்த்துறவங்க ஓ அப்படியா உங்களுக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்காரு? கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஆடல் பாடலின் சத்தம் புறப்படவும் கர்த்தர் என்ன செய்திருக்காரு? நாம் குறுகி போகாதபடிக்கு நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன். வர வழியா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லுவாங்க, இந்தியாவிலேருந்து சில தெரிந்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் அட்லாண்டா தமிழ் சபைக்கு போகிறேன், அட்லாண்டா தமிழ் சபைக்கு போகணும்னு கேட்குறாங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், நாங்கள்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள்லாம் சாதாரணமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்காரு. நம்முடைய சபையை காத்திருக்கிறார். ஒரு வழியா சொல்லுமா? ஏன்னா எல்லா இடத்துலையும் பல சபைகளில் பல கள்ள உபதேசங்கள், அந்த இடத்துல அந்த நான் சொல்ல விரும்பவில்லை, புல்பீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் சொல்லுங்க, அந்த மாதிரி விரும்பத்தகாத காரியங்கள் அங்கே நடக்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புல்பீட்டில் நிற்கிற அவரே என்ன செய்வார்? சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருப்பார், கண்ணா பின்னான்னு எழுதுவார். எல்லாருக்கும் ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வழியாக சொல்லுவோமா? நம்ம அங்கே போய் யாரை பற்றியும் எந்த டாக்டரின் பற்றி சொல்கிறது இல்லை. சொல்கிறதெல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைக்கு தான் நான் கொடுக்குறேன். ஒரு வழியாக சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நம்மை சிறுமைப்படுத்தாத ஒரு தேவன். அவன் இங்கிலீஷில் they shall not be small but I will also glorify them. Amen. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் 2000 கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அருமையான ஒரு வாக்கு தத்தம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சபையின் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சில வாக்குத்தத்தங்களை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2013 வருடத்தில் ஒரு வாக்குத்தத்தம், அந்த பாடல் நம்ம கடைசியில் பாட போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார். 1 Kings chapter 6 verse 12 and 13. Amen. அப்போ என்ன சொல்லப்பட்டது பாருங்க, நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் பூர்வ பிதாக்களுக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இது சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். God promised David so many things. God fulfilled everything during the time of King Solomon. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, நான் இஸ்ரவேல் புத்திரருடைய நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் வாசம், I will dwell among the children of Israel. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாசம் பண்ணணும். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு காணப்படுகிறார்கள். நம்முடைய சபையில இல்லை. நாங்கள் அன்னைக்கு மென்ஸ் ஃபெலோஷிப்பில் கூட அதுதான் பேசிக்கிட்டோம். மெசேஜ் முடிஞ்ச பிறகு கூட நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி இல்லை. ஒரு வழியா சொல்லுங்க. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படி அவங்க நல்லவங்களாவே கடைசி வரை இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு வழியா சொல்லுங்க. ஆமென். பல இடங்களில் பலவிதமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். நான் அதெல்லாம் இப்போ நிறைய சொல்வதற்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற ஆமென் ஞானத்திலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் நம்ம வளர்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அதுதான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்பவர், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் நம்மோடு கூட இருப்பார். இது 2013 உள்ள ஒரு வாக்கு தத்தம். நிறைய இதுக்கு முன்னாடிலாம் நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லலை. 2009 என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இது இப்போ கடைசியில் போட்டுக்கலாம். ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆலயம் அந்த வருஷம் வாங்கினோம். அந்த வருஷம் வாங்க போறோம்னு நமக்கு தெரியாது. அந்த வருஷத்துல இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு மாறாது, நிலை பெயராது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு மாறாது என்று சொன்னவர் கர்த்தர் நமக்கு நல்லவர். அதான் 2009 வருடத்துல சொன்னவர். 2010 வருடத்துல எசேக்கியேல் ஒரு வசனத்தை சொன்னார் கர்த்தர். 37ஆம் அதிகாரம் 26வது வசனம், நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கை. சமாதானத்தின் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. அந்த பாடல் ஆண்டவர் அந்த நாட்களில் கொடுத்த 2000 இப்படி ஒவ்வொரு 2010-11 அந்த வசனங்கள் கொடுத்த அப்படி ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு சமாதானத்தின் உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கையை, அது நித்திய உடன்படிக்கை. நம்ம போன வாரம் கூட நம்ம தியானித்தோம். போன வாரம் இல்லை, சாரி, மன்னிக்கவும், அந்த வீடியோ இன்னும் ரிலீஸ் ஆகலை. மீகா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, மன்னிக்கவும், மீகா இல்லை,
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே செய்து கொண்ட உடன்படிக்கையின் படியே என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போ உடன்படிக்கையின் தேவன். வாங்க, அப்போ அந்த வசனம் பார்த்தீங்களா? இதுதான் நான் சொல்லிட்டேன், இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும், அப்போ நீங்கள் இப்போ கேளுங்க. அப்போ பாருங்க, அப்போ ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த வாசித்தோம், இந்த வசனத்தை வாசித்தோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26வது வசனம், நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். I will make a covenant of peace with them and it shall be an everlasting covenant with them. I will establish them and multiply them. I will establish them and I will multiply them and I will set my sanctuary in their midst forevermore. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கார். கடந்த நாட்கள் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். இந்த சகோதரன் என்னோட நாங்கள் ஜேபிக்யூ நேஷனல்ஸ் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது எங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஏர்போர்ட்லேருந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் சகோதரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த சகோதரர் எங்களை அழைத்துட்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், ஆலயத்தில் அவர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது ஏராளமான தேவ தூதர்களை இந்த புல்பீட்டில் பார்த்தாராம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சகோதரர் வந்து 2 வருஷம் தான் ஆகுது நம்ம சபைக்கு. அந்த சகோதரன் சாட்சியாக சொன்னார். அந்த சகோதரன் இங்கே தான் இருக்கார். ஆமென். அவர் சொன்னார், நான் பாஸ்டர், எனக்கு அவ்வளோ தூரம் மயிர் கூச்சரித்து விட்டது. அந்த அளவுக்கு நான் ஸ்டேஜில் ஃபுல்லாக நான் தேவ தூதர்களை அப்படியே பார்த்தேன், அக்னி மயமான தேவ தூதர்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம மத்தியில் தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிச்சிருக்காருங்க. வரலையா சொல்லுங்க. எனக்கு இப்பவும் அந்த சர்ச்சுக்கு போவேன். நான் அந்த ஸ்பானிஷ் சர்வீஸ்க்கு நான் போவேன். அங்கே போகும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். அதாவது அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் உண்டு எங்களுக்கு, அது எப்போவுமே உண்டு. வரக்கூடிய ஊழியக்காரங்க நாங்கள் கூட்டிட்டு போவோம். அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, பாஸ்டர், இந்த இடம் உண்மையாகவே சின்ன இடமா இருந்தாலும் இந்த இடத்துல உள்ள அந்த பிரசன்னத்தை இப்போவும் நாங்கள் உணர முடியுதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஒரு அழியா சொல்லுவோமா? அந்த இடத்த விட்டு நம்ம வந்தாலும் ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே இருக்க தான் செய்யுது. ஒரு அழியா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம மத்தியில் தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. ஒரு அழியா சொல்லுவோமா? இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீங்கள் உணர்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை அவன் தரிசனத்தில் காண்கிறதற்காக சாட்சியாக சொன்னதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது அப்படியாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 2013ஆவது வருடத்தில் கர்த்தர் சொன்ன என்ன தெரியுமா? ஆமென். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12-13. 2014 ஆண்டவர் சொன்னார், உன் தடைகளை நான் நீக்கி போடுகிறவேன், நான் உனக்கு முன்பதாக நடந்து செல்வேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். உங்க வாழ்க்கையில தடைகள் இருக்கிறதா? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். ஹல்லேலூயா. அநேக தடைகள் இருக்கலாம், ரோட் பிளாக்ஸ். You may have to take a U-turn, but the Lord will go and remove every road blocks before you. Hallelujah. எத்தனை பேருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாம ரோட் பிளாக் வந்திருக்கா? அது எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் கர்த்தர் மாத்தினாரு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த இங்கிலீஷில் பாருங்க, the one who breaks open will come up before them. He will come up. We do not know how, from where, but he will come up before them, before you, before your children. அதோடு மாத்திரமல்ல, they will break out, pass through the gate. Hallelujah. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுகிறவர். 2014 ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். அந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம சபையில் அநேக நன்மைகளை செய்தார். அநேக தடைகள் இருந்தது உண்டு. இது மெசேஜ் கடையில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். என்னங்க எப்படி என்னைக்கு தான் இப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அமெரிக்கன் சர்ச்சில் பார்த்தீங்களா, பாஸ்டர் பேசுறாருன்னா மியூசிக் போட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் அன்னைக்கு ட்ரையல். ஓகே, போடுங்க நீங்கள் போடுங்க. அப்போ தடைகள்லாம் நீங்கி போகுதுன்னு ஒரு ஏஞ்சலிக்
அது வைப்பு கொடுக்குறாங்க. ஆமா, தூதர்கள் வந்து சொல்றாங்க அப்படி பயங்கன்னு. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக நடந்து போகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு சொன்னீங்கன்னா நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. இந்த காலத்தில் யாரெல்லாம் சிக்கா இருந்தாங்க, அந்த நாட்களில் யார் சோவியனமாக இருந்தாங்க, கர்த்தர் அவங்களை எப்படி உயிரோட மீன்ஸ் வெளியில் கொண்டு வந்தார் என்பதை குறித்து சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் செய்தார், இனியும் செய்ய வல்லவர். இந்த அட்லாண்டா தமிழ் திருச்சபையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்த நாட்களிலே எத்தனையோ அற்புதமான காரியங்களை செய்தார் என்பதை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கிற நீங்கள், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், எங்களுக்கு இனியும் அநேக காரியங்கள் வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும். அற்புத அடையாளங்களை செய்துள்ளோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் இனி வரும் நாட்களிலும் உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அதை செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.